எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நாள் காடை குஞ்சை எப்படி நம்ம பராமரிக்கிறது, அந்த 7 நாள் வரைக்கும் அதுங்களை எப்படி நம்ம பத்திரமா பார்த்துக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து ஒரு லைட் செட் ஒன்று பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, கீழெல்லாம் பேப்பர் போட்டுட்டு லைட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கோழி குஞ்சுங்களுக்கு எட்டாத அளவுக்கு கொஞ்சம் நம்ம இப்படி தூக்கி வச்சுட்டு இதில் கரெக்டாக பேப்பர்லாம் போட்டுட்டு, அதே மாதிரி இதுங்களுக்கு தீனி வந்து சிறுந்தீனியாக தான் இருக்கணும். அது வந்து இந்த மாதிரி கப்பில் இப்போ லைட் பக்கமாக வைக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் ஓரமாக இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டோன்னா அதுக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கும். அதே மாதிரி தண்ணிக்கும் பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கப்பில் வந்து சின்ன சின்னதாக கல் போட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கல் போட்டுக்கணுன்னா இந்த தண்ணியில் வந்து ஒரு நாள் குஞ்சுன்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் அதுங்க வந்து இந்த தண்ணியில் விழுந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி கல் போட்டுக்கினிங்கன்னா அதால் உள்ளே விழுந்தாலும் உடனே ஏஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக கப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கங்க. இது கடையிலே விற்கிது. நீங்கள் கடையிலே கேட்டிங்கன்னா கூட தருவாங்க. இந்த மாதிரி இது ஓரமாக வச்சுருங்க, லைட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த லைட் ஹீட்டுக்கு வந்து அதுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் ஹீட்டு வேணுன்றது எடுத்துக்கின்னு மற்ற நேரத்தில் அப்படி ஓரமாக போய்க்கும். அதுங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹீட்டு நமக்கு தேவைப்படும் அப்படின்றது. அதை எடுத்துக்கின்னு அதுங்க ஓரமாக போய்க்கும். அதனால் பாக்ஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த காடை குஞ்சுங்களை எடுத்து பாக்ஸில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேணுன்றது வந்து அழகாக தண்ணி குடிச்சிட்டு வேணுன்ற அளவுக்கு தீனி அதுவே எடுத்துக்கும். ஸோ எடுத்துக்கிச்சுனால அவ்வளோதான். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த அளவுக்கு பண்ணிட்டோன்னா இப்போது லைட் மட்டும் எனி டைம் எரிஞ்சிக்கினே இருக்கணும். சப்போஸ் லைட் மட்டும் ஒன்று ஸ்டாக் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எரிஞ்சிக்கினே இருக்கிறதுனால இந்த 7 நாள் எப்போ வேணால் லைட் வந்து ஃபீஸ் போயிடும். ஸோ அதுக்காக தான் இன்னொரு லைட் எப்போயுமே வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், அதுக்கு பாருங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஓகே, இதை பற்றி வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எது வேணும் சொல்லலாம்.